வாக்குச்சாவடிகளில் தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சத்யபிரதா சாஹூ பரிந்துரை செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தியிடம் கேட்கலாம். கார்த்தி, தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சத்யபிரதா சாஹூ எழுதியுள்ள இந்த பரிந்துரை கடிதத்தில் என்னென்ன விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கின்றன? அதாவது கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேர்தலின் போது பதிவான வாக்குப்பதிவின் போது குறிப்பாக தர்மபுரியில் 8 வாக்குச்சாவடி மையங்களிலும் அதே நேரத்தில் கடலூரில் 1, அதே நேரத்தில் விழுப்புரத்தில் திருவள்ளூரில் 1 என்ற மொத்தம் 10 வாக்குச்சாவடி மையங்களில் குறிப்பாக அந்த பூத் கேப்சர் செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருந்தது. அதுவும் குறிப்பாக தர்மபுரியை பொறுத்தவரை அங்கு ஒருவரே தொடர்ந்து 6 முறை வாக்களித்ததாகவும் அதற்கான வீடியோ ஆதாரம் சிக்கியிருப்பதாகவும் அங்கு புகாரானது மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் வழங்கப்பட்டிருந்தது. நேரத்தில் மற்ற கடலூரை பொறுத்தவரையில் அங்கு பூத் கேப்சர் நடைபெற்றதாகவும் வாக்கு இயந்திரங்கள் ஒரு சில இடங்களில் சரியாக வேலை செய்யவில்லை என்ற அடிப்படையிலும் புகார்கள் பதிவாயிருந்தது. தருமபுரியிலும் அதே போன்று ஒரு சில இடங்களில் அந்த சரியாக பட்டன் அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்ற அடிப்படையிலும் புகார்கள் எழுந்திருந்தது. இது போன்ற பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக அந்த 10 இடங்களில் தர்மபுரியில் 8, கடலூரில் 1, திருவள்ளூரில் 1 என்று மொத்தம் 10 இடங்களில் புகார்கள் எழுந்தது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 இடங்களில் புகார்கள் பெறப்பட்டிருந்தது. இதுபோன்று மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அது தொடர்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களிடம் மாவட்ட தேர்தல் நடத்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய டிஆர்ஓ எனப்படக்கூடிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் அது தொடர்பாக விளக்கம் கேட்டிருந்தார். நேற்று அதற்கான விளக்கத்தை அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்களுக்கும் அந்த அறிக்கையை அனுப்பியிருந்தனர். அந்த அறிக்கை அடிப்படையில் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூ அவர்கள் இந்த 10 தொகுதியில், அதாவது 12 தொகுதிகளிலிருந்து புகார்கள் பெறப்பட்டிருந்தாலும் 10 வாக்குப்பதிவு மையங்களில் அந்த இடைத்தேர்தலை மீண்டும் நடத்த வேண்டும் என்று 10 வாக்குப்பதிவு மையங்களில் மீண்டும் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்றுதான் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதமானது எழுதப்பட்டிருப்பதாக சாஹூ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அதற்கான தேதி, அந்த 10 வாக்குப்பதிவு மையங்களில் எந்தெந்த தேதிகளில் தேர்தல் நடத்துவது, இடைத்தேர்தல் நடத்துவது போன்ற விஷயங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தருமபுரியில் 8 வாக்குப்பதிவு மையங்களும், கடலூரில் 1 வாக்குப்பதிவு மையமும், அதே நேரத்தில் திருவள்ளூரில் 1 வாக்குப்பதிவு மையம் என மொத்தம் 8 வாக்குச்சாவடி மையங்களில் அந்த மறு தேர்தலை நடத்துவதற்கான அந்த அறிவிப்பு விரைவில் வரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். முறைகேடு நடந்தது உண்மை என்று கண்டறியப்பட்ட பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக இந்த முடிவுகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரையாக தமிழக தேர்தல் ஆணையமானது அனுப்பியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் முடிவை எடுத்து தேர்தலுக்கான அந்த தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அப்பொழுது அந்த தொகுதியில் மீண்டும் தேர்தலானது நடத்தப்படும். அப்படி மீண்டும் தேர்தல் நடத்தும் பொழுது ஏற்கனவே ஆள்காட்டு விரலில் அவர்களுக்கு மையானது வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகில் உள்ள விரலில், நடுவிரலில் அவர்களுக்கு மையானது வைக்கப்பட்டு அந்த 10 வாக்குப்பதிவு மையங்களில் தேர்தலானது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான தேதி விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.